நான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் தேவனுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அநேக கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நம் தேவனை பின்பற்ற ஆரம்பித்த உடனே நமக்கு சில பிரச்சனைகளோ சில சோதனைகளோ நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா, நாம் சமாதானத்தை இழக்கிறவர்களாய் மாறிவிடும். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்றதுனால நீ வந்து அப்படியே டைரக்டா பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். நீ என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்காது. நீ என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையுமே எந்த விதமான ட்ரிபுலேஷன்ஸுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீ டைரக்டா ஹெவனுக்குள்ள வந்துட முடியாது. நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன ஃபாலோ பண்றனால கூட உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்ட்டாரு. அப்படின்னா உனக்கு யூ வில் ஹாவ் ப்ராப்ளம். நமக்கு இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா we are not the permanent resident of this world. நாம் இந்த பூமியில வாழ்கிற நிரந்தர